ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோட 2 டேஸோட ஒர்க் ரொட்டீன் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக காய்கறி எல்லாம் மார்க்கெட்டில் போய் வாங்கி வச்சுடுவேன். முன்னாடிலாம் ஏனோ தானோன்னு சமைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போலாம் வீக்லி என்ன சமைக்கணும் அப்படின்றத வந்து ஒரு மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மார்க்கெட் போய் காயே வாங்குற மாதிரி இருக்குது. பிகாஸ் அந்த அளவுக்கு ரேட்டும் ஏறிடுச்சு. வெளியில் போயிட்டு வந்தோடனே என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு டீ குடிக்கணும் போல இருந்து. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தோடனே இஞ்சி ஏலக்காய் தட்டி கொஞ்சம் டீ குடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். மதியானம் படிச்ச சாதம் கொஞ்சம் இருந்ததுனால எக் ரைஸ் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். வீட்டில் குடமிளகாயும் கேரட்டும் இருந்து, ஸோ அதை வச்சே சிம்பிளாக வந்து எக் ரைஸ் பண்ணியாச்சு. மினி விளாக் ஏன் டெய்லி போட மாட்டேங்கிறீங்கன்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. நானும் எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு சைட் பாப்பா வளர்ந்துட்டே வரனால சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு சைட் பாப்பா, ஒரு சைட் பிஸ்னஸ், இதெல்லாம் தாண்டி ஒரு சைட் வந்து அப்பா, ஏன்னா அம்மா இல்லாததுனால அப்பா வந்து கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போதான் பேக் டு நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை நாங்களே புஷ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு சைட் பாப்பாக்கு டின்னர் கொடுத்தலாம் சொல்லி ஒரு இட்லி, அதுக்கப்புறம் மத்தியானம் வச்ச சாம்பார் இருந்தது. ஸோ சாம்பார் முருங்கைக்காய் போட்டு வச்சிருந்தனால ஒரு 2 முருங்கைக்காய் கொஞ்சமா அந்த சாம்பாரையும் ஊற்றி பாப்பாக்கு வந்து டின்னர் ஊட்டிடுவேன். இப்போ மெயின் முக்கியமான விஷயம் என்னன்னா டின்னர் ஊட்டுறது தான். ரொம்ப நேரம் லாங் டைமா எடுத்துக்குது. இந்த நைட் டைம் ஆனாலே பச்சடின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் பண்றாங்க. வெளியில போகணும், அதுக்கப்புறம் அண்ணா சைக்கிள் இதெல்லாம் பார்க்கணும், வண்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள சாப்பிட்றதே இல்லை. சாப்பிடணும் அப்படின்னாலே வந்து ஸ்லிப்பரை எடுத்துட்டு வந்து கையில வச்சுறாங்க. ஸோ ஸ்லிப்பர் போட்டாதான் சாப்பிடுவேன்ற மாதிரி நைட் டைம்ல வந்துட்டாங்க. சாலிடா நைட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸ் அப் டு 45 மினிட்ஸ் கூட நைட் டின்னர் வந்து போகும். எனக்கு பொறுமையே இழந்துரும் ஒரு சைடு. பட் ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் சாப்பாடு தானே ஊட்டி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஊட்டிட்டு இருப்பேன். டே டைம் ஓரளவுக்கு ஓகேவா சாப்பிடுவாங்க. நைட் டைம் ஆனால் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் அடம் பிடிச்சு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் செடியன் அருண் கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து முட்டையை ஃபர்ஸ்ட் வந்து ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை வந்து 2 முட்டை போட்டுக்கிட்டேன் எங்க 2 பேருக்கும். பிகாஸ் நைட் டைம்னால ரொம்ப முட்டை வேண்டாம், அதுவும் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால வந்து 2 முட்டை மட்டும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிம்பிளா வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், கேப்சிகம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ரைஸ் போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். எக் ரைஸ் ரெடி ஆகிடும். இதில் நான் சாசஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்ற மாட்டேன். அப்படி ஊற்றினா அருண்க்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிட்டாலே டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் 2-3 கமெண்ட்ஸ் பார்த்தேன். அம்மா பற்றி ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க, அம்மாவுக்கு என்னதாச்சு, சடனாக என்ன அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு இதுக்கு வந்து ஆக்சுவலி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு தெரியல. பிகாஸ் நான் ஒரு 1 இயராகவே நான் வந்து அம்மா பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோட பர்சனல் இஷ்யூஸை வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டுட்டு வரதுக்கு ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி என்னோட ஹாப்பி சைட் மட்டும் தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்பவே வந்து ஒரு இதாக இருப்பேன். ஸோ அதனாலேயே நான் அதை பற்றிலாம் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். என்னோட கஷ்டம் என்னோட போட்டும் அப்படின்ற மாதிரி. பட் நிறைய பேர் வந்து கன்சர்ன் எடுத்து எனக்கு நீங்கள் கேட்கறதுனால ஒரு வேளை நம்ம பேசணுமோ அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. பட் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது எக்ஸாக்டாக இதை எப்படி சொல்லணும்னு தெரியல. கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா ஐ ட்ரை டு மேக் அ வீடியோ. எனக்கு இப்படி அம்மாவுக்கு ஆனதுனால இருந்து தான் எனக்கு வந்து ஆர்ஃபனேஜ் போகணும் அப்படின்ற ஒரு தாட்டே வந்தது. பெருமைக்கு இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. முன்னாடிலாம் எனக்கு அந்த தாட்டே வந்தது கிடையாது. நான் பாட்டுக்கு இருப்பேன். பட் இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் எனக்கு எதுனாலுமே நம்ம ஆர்ஃபனேஜில் போய் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து வந்துட்டு அதுதான் ரீசன். இப்போ ரீசன்ட் டேஸில் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த தீபாவளிக்கும் கண்டிப்பாக என்னோட கான்ட்ரிபியூஷனாக அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க தாராளமாக நீங்கள் வாங்க மேம், டோட்டலாக 69 பசங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு 69 பசங்களுக்கும் நான் வந்து என் சைட்லேருந்து பண்ணேன். அதை வந்து என்னோட பிராண்ட்ல இருந்தே பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதே மாதிரியே டிசைட் பண்ணி எத்தனை பசங்க என்ன ஏஜ்ல இருக்காங்கன்றதை பார்த்து நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி லைக் தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை போய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ண அன்னைக்கு செம்ம மழை வேற. அதோட வந்து போய் வந்து பாப்பாங்களுக்கு கொடுத்துட்டு வந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து செடியனை கூட்டிட்டு போல, நானும் ஒன்று மட்டும் போயிட்டு வந்தோம். இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டே வந்து அவன் சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இந்த ஆர்ஃபனேஜோட இது வந்து எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனால் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாததுனால இதை வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து ஃபுல்லா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் அவருக்கு தான் மெயினாக வந்து தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த ஆர்ஃபனேஜோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பா ஃபோன் நம்பரோட தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இது வந்து மெயின்லி வந்து என்னோட வீட்டு பக்கத்துல இருக்கு. ஸோ இது வந்து தாம்பரம்ல லொக்கேட்டா இருக்கனால வீட்டு பக்கத்துல இருக்கனால நான் வந்து அடிக்கடி போயிட்டு வரேன். அண்ட் மோர் ஓவர் வந்து எனக்கு இப்போ அவங்க ரொம்ப க்ளோஸாகவும் ஆயிட்டாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ஸ்வீட்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஆர்ஃபனேஜ். அங்கே போனோன்னா சில ஃபார்மாலிட்டிஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து பசங்களும் மேலே ஹாலில் வந்து ரெடியா இருப்பாங்க. அவங்க அவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம கிட்ட. எனக்கு அதுக்கு எதுக்குமே ஆன்சர் தெரியாது. நான் வந்து அப்படியே பேபான்னு முழிச்சிட்டே தான் இருப்பேன். மழைன்றதுனால செடியை வீட்டில் விட்டுட்டு போயிருந்தோம். ஆனால் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு பாப்பா ஏன் வரல அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாப்பி தீபாவளி, 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 ஹாப்பி தீபாவளி.
பெரிய பசங்க எல்லாருக்குமே வந்து டியூஷன் நடந்துட்டு இருந்தனால நாங்கள் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டாஃப் கிட்ட வந்து கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து குட்டி பசங்களுக்கு மட்டும் எங்கள் கையால் வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ப்ரேயர் யூஸ்வலி இருக்கும். ஸோ அந்த ப்ரேயருக்காக வந்து ஸ்டாஃப் சொல்ல பசங்க வந்து க்யூட்டாக வந்து அந்த ப்ரேயரை வந்து பாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டேவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. லைக் குளோபல் ஐகானிக் 2024 சவுத் இந்தியாவில் வந்து பெஸ்ட் ஆன்லைன் ஸ்டோராக நம்மளோட எஸ்ஏ கிளாத்திங் வந்து செலக்ட் ஆகி வின் ஆயிருந்தது. என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு இது கரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அம்மா வந்து தான் என்னை வந்து ப்ளஸ் பண்ணி நான் வந்து அம்மானால தான் நான் வின் பண்ணேன் அப்படின்றத நான் வந்து உணர்ந்தேன். ஸோ அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷ்னலாக தான் நாங்கள் போயிருந்தேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் அண்ட் இது எப்படி இருக்கும், என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷ்னலில் தான் நான் உள்ளே போனேன். ஸோ ரோஷினி மேம்க்கு தான் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க தான் வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு நான் தெரிஞ்சிருந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அமேசிங்கான ஒரு அவார்ட் ஷோ. So in this occasion I welcome you all to the Riser Events present Global Icon Award 2024. Yes sir. 5 years ஆஃப் ஹார்ட் ஒர்க். ஸோ அதுக்கான பலனாக வந்து அன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒன்று மேலே உறுதியாக நம்பி அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்றைக்கோ ஒரு நாள் ஒரு பலன் கிடைக்கும். பட் உடனே கிடைக்குமானா கிடைக்காது, கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் பிலீவ் பண்ணி தான் போயிட்டு இருந்தேன். அங்கே நான் 2 பேரை மீட் பண்ணேன், ஸ்வேதா அண்ட் சுனிதாக்கா. இவங்க 2 பேருமே எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான பீப்புள். ஸோ அதனால இவங்க கூட இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறமா ஒரு சில செல்ஃபீஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நைட் அதை செலிப்ரேட் பண்ணுறதா வந்து கொஞ்சம் ப்ரான் வர வழியிலே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து டக்கு வந்து குக் பண்ணிட்டு நான் அரண் பாப்பா எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சு எங்களோட டேவை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 2 days ஆஃப் கண்டினியூஸ் ஒர்க் டே வந்து எங்களோடது இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.